ஆபரேஷன் எபிக் ஃபியூரியோடைய ஒரு பகுதியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்போது ஈரானுடைய நிலத்தடி மிசைல் நகரங்களை தாக்க தொடங்கி இருக்கிறாங்க. முதல் கட்ட தாக்குதலில் ஈரானுடைய தரைப்படை தளங்கள் அழிந்தாலும் இந்த நிலத்தடி நகரங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேல் அல்லது அமெரிக்க தளங்களை ஈரானால மீண்டும் தாக்க முடியும். ஈரான் தன்னுடைய மிசைல் நகரங்களை வெல்ல முடியாத கோட்டைகள் அப்படின்னு சொல்லி வருது. ஈரானுடைய இந்த மிசைல் நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு உத்திகளில் மிக முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் ரகசியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. இந்த சுரங்கங்கள் வெறும் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் மட்டும் இல்லை, மலைகளுக்கு அடியில் சுமார் 500 மீட்டர், அதாவது 1640 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முழுமையான இராணுவ நகரங்கள் அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் போன்ற சக்தி வாய்ந்த குண்டுகள் இருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வகையில் கடினமான கிரனைட் பாறைகளுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரியான நகரங்கள். பல கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய இந்த சுரங்கங்களில் ஏவுகணைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய பிரம்மாண்டமான டிரான்ஸ்போர்ட்டர் எரெக்டர் லான்ச்சர் வாகனங்கள் தடையின்றி இயங்கக்கூடிய வசதியும் இருக்கிறது. ஈரானுடைய அனைத்து மாகாணங்களிலும் இத்தகைய நிலத்தடி தளங்கள் இருப்பதா சொல்லப்படுது. இதில் முக்கியமான ஒன்று கொராமாபாத் அப்படிங்கிற ஒரு இடம். இது லொரஸ்தான்கிற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய நிலத்தடி ஏவுகணை தளம் அப்படின்னு கருதப்படுது. இங்கு ஷஹாப் 3 போன்ற நடுத்தர தூர ஏவுகணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜாக்ரோஸ் மவுண்டைன்ஸ்னு இருக்கு. அந்த மலைத்தொடருக்கு நடுவில் அமைந்திருக்கிறதுனால இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பான அரணா விளங்குது. இதனாலேயே ஈரான் தன்னுடைய மிக முக்கியமான ஏவுகணை தளங்களை அமைக்கிறதுக்கு இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. ஈரானுடைய மற்றொரு மிசைல் சிட்டி அப்படின்னு தப்ரீஸ்னு ஒரு இடத்தை சொல்லலாம். கிழக்கு அசர்பைஜான் மாகாணத்தில் இது இருக்குது. ஈரானுடைய 2வது பெரிய தளம். கொராமாபாத் போலவே இங்கும் மலைகளுக்கு அடியில் பிரம்மாண்டமான ஏவுகணை தளங்கள் இருக்கின்றன. இந்த மிசைல் சிட்டி இருக்கு இல்லையா, இது வடமேற்கு ஈரானில் அமைந்திருக்கிறதுனால இதனுடைய இருப்பிடம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுது. இங்கிருந்து ஏவப்படக்கூடிய ஏவுகணைகள் இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் கிழக்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவினுடைய சில பகுதிகள் வரைக்கும் பாயக்கூடிய அளவுக்கான திறன் கொண்டவையாக இருக்கின்றன. இதன் காரணமாக ஈரானுடைய ஏவுகணை திட்டத்தில் தப்ரீஸ் ஒரு முதுகெலும்பாக கருதப்படுதுன்னே பார்க்கலாம். ஈரானுடைய இன்னொரு மிசைல் சிட்டி அப்படின்னு கெர்மன்ஷாவை சொல்லலாம். இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளை இலக்கு வைப்பதற்கு ஏற்ற இடத்துல இந்த சிட்டி அமைஞ்சிருக்கு. இங்கே பஞ்ச்பெலே அதே போல கெனிஸ்ட் போன்ற தளங்கள் இருக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய ஆழமான சுரங்கங்களில் ஏவுகணைகளை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த தளம் ஈராக் எல்லைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால ஈரானுடைய மேற்கு பகுதியை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு இராணுவ மையமாக செயல்பட்டு இருக்கு. கடந்த சில நாட்களில் மட்டும் சுமார் 180க்கும் மேற்பட்ட இராணுவ மற்றும் பாதுகாப்பு நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 900 ஈரானிய வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. ஈரானுடைய மற்றொரு முக்கியமான மிசைல் சிட்டின்னு ஒரு ஐலாண்டை சொல்லலாம். கெஷ்ம் அப்படின்னு ஒரு ஐலாண்டு. ஹார்முஸ் ஜலசந்தியை தாக்கக்கூடிய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளுடைய மையமாக இது இருக்கிறது. இங்கு அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் செங்குத்தாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனால கிரேன் அல்லது பிற கருவிகள் இல்லாமலேயே மிக குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து மிசைல்ஸை இங்கேருந்து லான்ச் பண்ண முடியும். சமீபத்தில் கொரம்ஷார் 4 அப்படிங்கிற ஒரு ஏவுகணை இங்கே நிலைநிறுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அதேபோல் கேபர் அப்படின்னும் சொல்ல அழைக்கப்படக்கூடிய இந்த ஏவுகணை ஈரானுடைய ஏவுகணை படையில் மிகவும் சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாமல் நவீனமான ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய போரில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தளங்களை தாக்கிறதுக்கு ஈரான் இந்த ஏவுகணையை பெருமளவில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கக்கூடிய இந்த ஏவுகணைகளுடைய ஒரு வீச்சு எவ்வளோ தூரம் இருக்குன்னா 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பாய்ந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதாக இருக்குது. இது முழு மத்திய கிழக்கு நாடுகளையும் இஸ்ரேலையும் தாக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு பார்க்கலாம். ஈரான்லேயே மிக அதிக எடையுள்ள போர்க்கருவிகளை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டதும் இதுதான். அதாவது 1500 கிலோலிருந்து 1800 கிலோ வரைக்கும் வெடிமருந்துகளை சுமந்து செல்லக்கூடிய வகையில் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. வளிமண்டலத்திற்கு வெளியில் மேக் 16 வேகத்திலையும் வளிமண்டலத்திற்குள்ள நுழையும் போது மேக் 8 வேகத்திலையும் செல்லும் திறன் கொண்டது. ஒலியினோட வேகத்தை விட 8 முதல் 16 மடங்கு அதிகம் அப்படிங்கிறதுனால இதனை இடைமறித்து அழிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம். இதில் ஹைப்பர்கோலிக் அப்படிங்கிற திரவ எரிபொருள் பயன்படுத்தப்படுது. இதனால வெறும் 12 நிமிடங்களில் ஒரு மிசைலை லான்ச் பண்ணிட முடியும், தயார் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எரிபொருளை கொண்டு பல ஆண்டுகள் வரைக்கும் ஏவுகணையை சேமித்து வைக்க முடியும். 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்தை துல்லியமாக தாக்கக்கூடிய திறனும் இதற்கு இருக்கு. இதனுடைய வார்ஹெட்டை விட வான்வெளியிலேயே திசை மாற்ற முடியும். இதனால இஸ்ரேலுடைய ஆரோ, அது மாதிரி அமெரிக்காவுடைய பேட்ரியாட், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய காணொலிகளில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம், போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை எளிதில் ஏமாற்றி செல்லக்கூடிய திறன் வாய்ந்ததாக அது இருக்குது.
ஈரான் இந்த கோரம்ஷார் 4 ஏவுகணைகளை தான் இஸ்ரேலுடைய டெல் அவீவ் அதே போல பென் குரியன் விமான நிலையங்களை குறிவச்சு ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல ஃபட்டா 1 பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். ஃபட்டா 1 போன்ற ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய மிசைல்ஸும் இந்த நிலத்தடி நகரங்கள் இருக்கிறதா ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு.